வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது என்னென்னா, நான் வச்சுருக்கிற கார்டன் இந்த இதில் கொஞ்சமாக வச்சுருக்கேன். கீழே கொஞ்சம் மண்ணுலேயும் வச்சுருக்கேன். இதில் 60 தொட்டி இருக்குது. நான் மொத்தம் 70 வகை மூலிகை கண்டுபிடிச்சி தேங்காய் எண்ணெய் காய்ச்சிருக்கேன். மூலிகை எண்ணெய் அதில் ஃபஸ்ட்டு 1 லிட்டர் காய்ச்சினேன், அது விற்றுருச்சு. அதுக்கப்புறம் 2 லிட்டர் காய்ச்சினேன், அதுவும் விற்றுருச்சு. இப்போ 3வது முறையாக 4வது லிட்டர் காய்ச்சிருக்கேன். இப்போ இந்த பாருங்கள், அடுத்தது அதையே வடையாகவும் போட்டிருக்கேன். அந்த 70 மூலிகையை வடையாக தட்டி 10 ரூபா ஒரு வடைன்னு விற்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மூட்டு வலிக்கு முட்டி வலிக்கு எண்ணெய் காய்ச்சினேன். இந்த பாருங்கள், அது ஆயிடுச்சு. 2வது லிட்ரு இது 1 லிட்ரு காய்ச்சி விற்றுட்டேன். 2வது லிட்ரு காய்ச்சி இந்த பாருங்கள், மூட்டு வலின்னு போட்டு இந்த 1 லிட்ரு பக்கெட் எங்கள் வீட்டிலே இருந்துச்சு. அதில் மூட்டு வலி எண்ணெய் அப்படி சொல்லிட்டு போட்டேன். இது பேன் எண்ணெய்ன்னு போட்டேன். அதுக்கப்புறம் பொடுகு எண்ணெய். இந்த கார்டனில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு மூலிகை கட்சிச்சு, 70 வகை மூலிகை கட்சிச்சு. அதில் தனித்தனியாக பிரித்து மூட்டு வலி, அதுக்கப்புறம் பேன் எண்ணெய், பொடுகு எண்ணெய் அதையே வடையாகவும் தட்டி விற்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ மே மாதன்றதுனால மாங்காய் ஊறுகாய், வடகம் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். அது இன்னும் விற்பனைக்கு ஆரம்பிக்கலை, வீட்டுக்கு மட்டும் ஆரம்பிச்சிருக்கேன். சொந்தக்காரங்களுக்கு, எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இது காலி ஆயிடுச்சு. சுத்தமாக மூட்டு வலி எண்ணெயை ஊற்றிட்டேன். இது 2வது லிட்டர் காய்ச்சி இது கடைசியில் வடிகட்டி ஊற்றிருக்கேன். இது ஈறு, பேன் இதெல்லாம் போகிறது எண்ணெய். இந்த தட்டு நிற்க மாட்டேங்குது, வேறு தட்டு தான் வாங்கணும். இதை பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறேன், ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நான் பஸ்ஸில் வேலூர், திருவண்ணாமலேருந்து வேலூருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இது பேன் எண்ணெய் கேட்டாங்க. இது மூட்டு வலி எண்ணெய் கேட்டாங்க. தான் மூட்டு வலி எண்ணெய் காய்ச்சணும், பேன் எண்ணெயும் காய்ச்சணும். கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள் பேன் எண்ணெய். எங்கள் பசங்களுக்கு தான் பேனுக்கு நான் இதெல்லாமே தயார் பண்ண ஆரம்பித்தேன். பொம்பளை பசங்க நிறைய ஸ்கூல் போகிற டைமில் பேன் தொல்லை, அதனால் காய்ச்ச ஆரம்பித்தேன். நல்லா இருந்துச்சு ரிசல்ட்டு. பேனு கொட்டிடுச்சு, ஈறு பொரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈரை பொரிஞ்ச ஈரை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துட்டேன். இப்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இதுவும் அந்த வடகமும் எடுத்துகிட்டு போகிறேன். வடகம் இப்போ தான் ஒரு 12 கிலோ போட்டு, ஃபஸ்ட்டு 3 கிலோ வெங்காயம் 100 ரூபா அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கு 300 ரூபா செலவு பண்ணேன். 100 ரூபா வெங்காயம்னா 200 ரூபா ஆகுது. அதுக்கப்புறம் 12 கிலோ போட்டேன். 12 கிலோவில் 5 கிலோ விற்றுட்டேன். இப்போ இந்த இருக்குது பாருங்கள், 5 கிலோ தான் இருக்குது. இதை காய வச்சு கேட்டிருக்காங்க, இன்னும் கேட்குறாங்க. வெயில் டைமில் தான் இதை போட முடியும். அதனால் இந்த வருஷம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் ஆன்லைன்லேயும் கொடுக்கலான் இருக்கேன். ஒரு வடகம் இதை இருக்கு பாருங்கள், ஒரு வடகம் 12 ரூபா. இதை புட்டா நல்லா உதுத்து விட்டால் நிறைய வரும். ஒரு 4 தாளிப்பு தாளிக்கலாம், 5 தாளிப்பு கூட தாளிக்கலாம். அந்த மாதிரி ஒரு புடி பிடிச்சி அதை 2-3 முறை இதை அழுத்தி இதை பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அழுத்தி பிடிச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேன்.
இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் வந்து போட போகிறேன், வீடியோவில் போடுறேன். இப்போ வடவமும் இதற்கு பாருங்க, மூட்டு வலி எண்ணெய், இது பேன் எண்ணெய். இந்த பேன் எண்ணெயும் மூட்டு வலி எண்ணெயும் ஒருத்தருக்கு கொடுக்க போகிறேன். இது வந்து வடகம், இது வந்து காயாமல் இருக்கிறதுல 2 போட்டிருக்கேன். இது வந்து 20 போட்டிருக்கேன். இது கேட்டிருக்காங்க. இதை நேராக எடுத்துகிட்டு போய் வேலூரில் கொடுத்துட்டு வர போகிறேன். இது 20, ஒன்று வந்து 12 ரூபா. 20 கேட்டிருக்காங்க, 20. இது வந்து 10 கேட்டிருக்காங்க, 10. இந்த வடகம் வந்து 1 வருஷம் வச்சுருக்கலாம். அதே மாதிரி இந்த மூட்டு வலி எண்ணெய் இப்போ 2 லிட்டர் காய்ச்சிட்டேன். வாங்கி தடவுனவங்க, எங்கள் வீட்டுக்காருக்கும் காலில் வெரிகோஸ் மாதிரி இருந்துச்சு, நரம்பெல்லாம் சுருட்டிட்டு அது வந்து நல்லாயிடுச்சு. அதனால் இப்போ நிறைய பேர் மூட்டு வலி, முட்டி வலி, கால் வலி இதெல்லாம் வாங்கி தடவ ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இப்போ மறுபடியும் ஊருக்கு போயிட்டு வந்து காய்ச்ச போகிறேன். யாருக்காவது வேணும்னா இதில் எது வேணாலும் நான் பண்ணுறது ஒரு 4-5 ஐட்டம் பண்ணுறேன். ஆயில் காய்ச்சுறேன். அதில் யாருக்காவது வேணும்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா, இல்லை வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா, நான் வந்து 100 எண்ணெய் 120 ரூபா. இந்த பாட்டிலே வந்து 20 ரூபா, எண்ணெய் வந்து 100 ரூபா. இதை காய்ச்சறதுக்கு 1 லிட்டர் காய்ச்சறதுக்கே வந்து 1000 ரூபா ஆகுது. அந்த மூலிகை தழையெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து காய்ச்சறதுக்கு. அதனால் அதே ரேட்டுக்கு நான் தந்துடுறேன். அதனால் யாராவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா பார்சலில் நான் போட்டு விடுவேன். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த முறை வாங்குங்க.